அரசு பதவியில இருந்துகிட்டு அநியாயத்துக்கு லஞ்சம் கேட்கறவங்கள பத்தி நாம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். லஞ்சம் வாங்காதவன்கிற இந்த சிறுகதையில அரசு பணிகள்ல லஞ்சம் எப்படி விளையாடுதுங்கிறத பத்தி அமரர் கல்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். லஞ்சம் வாங்காதவன் அப்படிங்கிற இந்த கதையில அமரர் கல்கி அவர்கள் ஐசிஎஸ் அதிகாரி ஒருத்தரை பத்தி சொல்றாரு. அவர் லஞ்சம் வாங்கினாரா வாங்கலையாங்கிறத பத்தியும் சொல்லியிருக்காரு. அத்தோட இந்த கதையை கேட்டு முடிக்கும்போது உங்களுக்கு நீங்க அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வரும். அந்த பழமொழி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். மிஸ்டர் பராங்குசம் ஒரு ஐசிஎஸ் அதிகாரி. அவருடைய அலுவலக வேலை எல்லாரையும் போல மாலையில முடிவடையல. அப்போ நடுநிசி நேரம். டான் டான்னு மணி அடிச்சுது. மிஸ்டர் பராங்குசம் ஐசிஎஸ் நிமிர்ந்து கடிகாரத்தை பார்த்தாரு. மணி நள்ளிரவு 12. ஆனா இன்னும் அவர் பைசல் பண்ண வேண்டிய ஃபைல் கட்டுகள் மேஜை மேல மலை மாதிரி குவிஞ்சு கிடந்தது. உத்தியோக பதவியில மேலே ஏற ஏற சம்பளம் அதிகமாக ஆக வேலை குறைவுன்னு சாதாரணமா ஒரு எண்ணம் இருந்துகிட்டு வருது. ஆனா சில இலாக்காக்கள்ல சில பதவிகள்ல இது உண்மையா இருக்கலாம். ஆனா நிர்வாக இலாகா வேலையில அந்த எண்ணம் எவ்வளவு தவறானதுங்கிறதுக்கு மிஸ்டர் பராங்குசம் ஐசிஎஸ் உதாரணமா இருந்தாரு. அதுவும் ஜில்லா கலெக்டர் ஆனதுல இருந்து அவர் பொழுது விடிஞ்சதுல இருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் உழைச்சு உழைச்சு ஓடா போனது யாருக்குத்தான் தெரியும்? அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச ஆண்டவனுக்கும் அவரோட டஃபேதாரா இருந்த சின்ன கேசவலுவுக்கும் தான் தெரியும். டஃபேதார்னா தலைமை பியூன்னு அர்த்தம். இந்த ஜில்லா கலெக்டர் வேலையில கிராம வெட்டியா மேல கிராம முன்சீப் செய்யற புகார்ல இருந்து ரயில கவிழ்க்கிற சதி ஆலோசனை வரைக்கும் அவர் தான் விசாரணை செய்து நியாய தீர்ப்பு சொல்லணும். அது மட்டும் இல்லாம புறம்போக்க ஆக்கிரமிச்ச குடியானவனுக்கு 2 ரூபாய் தண்ட தீர்வை விதிக்கிறது முதல் கடற்கரையோரத்துல ஜப்பானோட உளவு படகு வர்றதை தடுக்கிற வரைக்கும் ஆங்கில சாம்ராஜ்யத்தோட பொறுப்பு எல்லாத்தையும் அவர் தான் தாங்கி ஆகணும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த சாமான் கட்டுப்பாடு விஷயம் வந்தாலும் வந்தது. அது பெரிய தொல்லையா போச்சு. 50 வயசு வாலிபராயிருந்த பராங்குசம் 6 மாசத்துல 70 வயசு கிழவன் ஆகிட்டாரு. அவர் பார்க்குற வேலைக்கு போட்டிருந்த மூக்கு கண்ணாடிய 6 மாசத்துல 3 தடவை மாற்ற வேண்டி வந்துருச்சு. 6 மாசத்துக்கு முன்னால அவரோட தலையில 1-2 வெள்ளி முடி தான் தெரியும். ஆனா இப்போ தலையெல்லாம் ஒரே நர. நல்ல வேளை மிஸ்டர் பராங்குசத்தோட மனைவி 2 வருஷத்துக்கு முன்னாலேயே இறந்து போயிட்டா. அந்த நாகரிக பெண்மணி உயிரோடு இருந்திருந்தா பராங்குசத்துக்கு இன்னும் நிறைய அவதிகள் ஏற்பட்டிருக்கும். இப்பவும் அவருக்கு அவதி ஒன்றும் குறைவா கிடையாது. மேஜை மேல குவிஞ்சு கிடந்த ஃபைல் கட்டுகளை அவர் வெறுப்போட பார்த்தாரு. சிவா, ராமா, இன்னும் 2 மணி நேரம் வேலை இருக்கே அப்படின்னு அழுத்துக்கிட்டாரு அவரு. இப்படி ஒரு உத்தியோகம் பார்த்து அணு அணுவா உயிரை விடுறத காட்டிலும் ஒரே அடியா செத்து போயிட்டாதான் என்ன அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்போவே அவருடைய பார்வை ஃபைல் கட்டுகளுக்கு பக்கத்துல கிடந்த பண நோட்டுகள் மேல விழுந்தது. உடனே அவருடைய முகம் பிரகாசமாச்சு. அவர் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் கேட்காம ராம்ஜி சேட்டு மேஜை மேல வச்சுட்டு போன நோட்டுகள் தான் அது. சேட்டு அங்கே இருந்த வரைக்கும் மிஸ்டர் பராங்குசம் அந்த நோட்டுகளை திரும்பி கூட பார்க்கல. இப்போதான் பார்த்தாரு. பார்த்துட்டு கட்டுகளை எடுத்து ஒன்னொன்னா எண்ணினாரு. ஒவ்வொன்றுலையும் 20 100 ரூபாய் நோட்டுகள் இருந்தது. மொத்தம் 10 கட்டு. ஆக மொத்தம் 20,000 ரூபாய். பணத்தை எண்ணி பார்த்த பராங்குசம் அதை எடுத்து மேஜர் டிராயருக்குள்ள வச்சாரு. மேஜைக்கு மேல பெரிய பவர் லைட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. சுவரோரமா தரையில ஒரு ரெவின்யூ இலாக்காவோட லாந்தர் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அதுல இருந்து புகை அதிகமா கிளம்பிக்கிட்டு இருந்தது. உடனே அவரு வெளியே நின்றுக்கிட்டு இருந்த டஃபேதார கூப்பிட்டாரு. கேசவா, இந்த லாந்தர் புகையுது, எடுத்து கொண்டு போய் வெளியே வையே அப்படின்னு சொன்னாரு. வெளியே இருந்து டஃபேதார் வந்து லாந்தர் விளக்க எடுத்துக்கிட்டு போனான். கேசவன் போனதும் மிஸ்டர் பராங்குசம் ஒரு கொட்டாவை விட்டுட்டு நாற்காலி மேல அம்மாடின்னு சாஞ்சாரு. பிறகு ஒரு காகிதத்தையும் பென்சிலையும் எடுத்து யோசிச்சு யோசிச்சு சில எண்களை வரிசையா எழுதினாரு. அவர் எழுதின எண்களை கூட்டினப்போ
9,50,000 வந்தது. இன்னும் 50,000 மட்டும் வந்துட்டா அப்புறம் எந்த ராஜா பட்டணம் போனாலும் சரி அப்படின்னு பராங்குசம் முணுமுணுத்தாரு. பிறகு பழையபடி ஃபைல் கட்டுகளை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சாரு. மிஸ்டர் பராங்குசம் ஃபைல் கட்டுகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த 9,50,000 மர்மம் என்னங்கிறத நாமும் பார்த்துடலாம். போன 6 மாச காலத்துல மிஸ்டர் பராங்குசம் லஞ்சம் வாங்கி சேர்த்திருந்த பணம் தான் அந்த 9,50,000. இதை கேட்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். சாதாரணமா ஐசிஎஸ் காரங்க மேல லஞ்ச குற்றம் ஏற்பட்டதா நாம அதிகம் கேள்விப்பட்டதில்ல. பெரிய அதிகாரங்களை வகிக்கிற அவங்களுக்கு லஞ்சம் வாங்குற மாதிரியான தூண்டுதல் ஏற்படக்கூடாதுன்னு தான் அவங்களுக்கு அதிக அளவிலான சம்பளம் கொடுக்கப்படுது. இதெல்லாம் உண்மைதான். ஆனா மிஸ்டர் பராங்குசம் அன்னைக்கு வரைக்கும் 9,50,000 வாங்கி சேர்த்திருந்தது உண்மைதான். இது எப்படி நடந்ததுன்னா அதுக்கு காரணம் மிஸ்டர் பராங்குசத்தோட இறந்து போன மனைவி தான். 2வது காரணம் பாழா போன யுத்தம். மிஸ்ஸஸ் பராங்குசம் நாகரிகத்தில் முதிர்ந்த ஒரு பெண்மணி. இந்த நாளில் நாகரிகமாக வாழணும்னா பணத்தை கண்ணை மூடிக்கிட்டு செலவு பண்ண வேண்டியிருக்கே. மிஸ்டர் பராங்குசம் ஆஃபீஸுக்கு போக ஒரு கார், மிஸ்ஸஸ் பராங்குசம் லேடிஸ் கிளப்புக்கு போக ஒரு கார், குழந்தைகள் பள்ளிக்கூடம் போக ஒரு கார், இப்படியெல்லாம் நாகரிக வாழ்க்கைங்கிற பூதம் அவருடைய பணத்தை விழுங்கிக்கிட்டு இருந்தது. இதனால மிஸ்ஸஸ் பராங்குசம் கண்ணை மூடினப்போ மிஸ்டர் பராங்குசத்துக்கு திருடர் பயங்கிறதே அடியோட இல்லாமல் இருந்தது. ஏன்னா அவர்கிட்ட அப்போ பணம் எதுவுமே கிடையாது. எல்லா பணமும் செலவழிஞ்சு போயிருந்தது. மிஸ்ஸஸ் பராங்குசம் பண விஷயத்தில் தாராளமாக இருந்தது மாதிரி குழந்தைகள் விஷயத்துலையும் ரொம்ப தாராளமாக இருந்தா. 5 பெண் குழந்தைகளையும் 4 பிள்ளை குழந்தைகளையும் விட்டுட்டு போனா. அவங்க எல்லாரையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிற பொறுப்பு எல்லாம் மிஸ்டர் பராங்குசத்தோட தலையில் விழுந்தது. அவருக்கோ வயசு வேற ஆயிருச்சு. உத்தியோகத்திலிருந்து ரிட்டையர் ஆக வேண்டிய காலம் கிட்ட வந்துகிட்டு இருந்தது. இந்த நிலைமையில பாழா போன யுத்தம் வேற வந்து தொலைஞ்சுது. யுத்தத்தினால எத்தனையோ ஜனங்கள் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சாங்க. ஆனா ஒரு சிலர் யுத்தத்தை சாக்கா வச்சு ஏராளமான பணத்தை வாரி குவிச்சுக்கிட்டு இருக்கிறத மிஸ்டர் பராங்குசம் கவனிச்சாரு. யுத்த சமயத்தில் கிடைச்ச கான்ட்ராக்டுகளில் சிலர் லட்சமா பணம் பண்ணியிருந்தாங்க. புண்ணாக்கு வியாபாரி ஒருத்தர் 7 லட்சம் பணம் பண்ணியிருந்தாரு. நூல் வியாபாரிகள் சிலர் 20 லட்சம் 30 லட்சம் சம்பாதிச்சிருந்தாங்க. செங்கல் சூளை போட்ட ஒருத்தர் 7 லட்சம் சேர்த்திருந்தாரு. இப்படி யுத்தத்தால பலர் கொளுத்த பணக்காரங்களாயிட்டு வரும்போது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இவ்வளவு காலம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற தான் மட்டும் ஏன் ஏழையா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மிஸ்டர் பராங்குசத்தோட மனசுல ஏற்பட்டது. இத்தனைக்கும் மேலே சொன்ன மாதிரி விதவிதமாக பணம் சம்பாதிச்சவங்க எல்லாரும் பராங்குசத்துக்கிட்ட லைசன்ஸோ அனுமதியோ வாங்கிட்டு தான் வியாபாரம் செஞ்சாங்கங்கிறத நினைக்கும் போது அவரோட வியப்பு பல மடங்கு அதிகரிச்சுது. அப்படி அவர்கிட்ட லைசன்ஸுக்கோ பர்மிட்டுக்கோ வர்றவங்க கிட்ட தான் கையை மட்டும் நீட்டினா போதும், அப்புறம் வீட்டில் தனலட்சுமி தாண்டவமாட தொடங்குவா அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு அவரு. அடுத்த சில நாட்களில் இவ்வளவு காலமும் இவ்வளவு பரிசுத்தமாக இருந்ததால தனக்கு என்ன பலன் கிடைச்சிது அப்படிங்கிற எண்ணமும் அவருடைய மனசுல ஏற்பட்டது. அவருடைய கண்ணுக்கு முன்னால லஞ்சம் வாங்கி பணம் சேர்த்திருக்கிற மனுஷங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா அவர் கண்ணு முன்னால வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்ப என்ன கௌரவம் குறைஞ்சிருச்சு? இன்னும் யோசிக்க யோசிக்க பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை ஆதியில ஆரம்பிச்சு வச்ச ராபர்ட் கிளைவும் வாரன் ஹேஸ்டிங்ஸுமே லஞ்சம் வாங்கி இருக்கும்போது நமக்கு மட்டும் என்ன வந்தது அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. பட்டினி கிடந்தவங்களுக்கு முன்னால நல்ல சாப்பாட்டை வச்சா கணக்கு தெரியாம சாப்பிட்டுறது ஏற்க தானே. அஜீரணம் ஆயிருமே, வயிற்ற வலிக்குமேன்னெல்லாம் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்களா? அதே மாதிரி அவ்வளவு காலமும் நெறி தவறாம வாழ்ந்துகிட்டு இருந்த மிஸ்டர் பராங்குசம் லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சப்போ அவருக்கு 100 கை வந்துட்ட மாதிரி இருந்தது. அப்படி பணத்தை வாரி குவிச்சாரு அவரு. அவரோட டஃபேதாரா இருந்த சின்ன கேசுவலுவே சுமார் 15,000 ரூபாய் சேர்த்துட்டான்னா பாத்துக்கங்களேன். ஐசிஎஸ் ஆன பராங்குசம் 9 லட்சம் சேர்த்ததுல அப்புறம் என்ன அதிசயம் இருக்கு? இப்படி மளன்னு குவிஞ்ச பணத்தை எப்படி பத்திரப்படுத்துறதுங்கிறதுல தான் பராங்குசத்துக்கு கவலை அதிகமாக இருந்தது. 6 மாசத்துல மனுஷருக்கு தலை நரைச்சு போனதுக்கு இந்த கவலையும் ஒரு காரணம்னு சொல்லலாம். அவரு வெள்ளி கட்டிகளும் தங்க கட்டிகளுமா வாங்கி குவிச்சாரு. அப்புறம் ஷேர் மார்க்கெட்ல பங்குகளும் வாங்கினாரு. நாளாக ஆக அவருக்கு துணிச்சல் அதிகமாயிருச்சு. பணத்தை பகிரங்கமா பேங்க்ல போடவும் ஆரம்பிச்சாரு.
நிலைமை இந்த அளவுக்கு முற்றின பிறகு அரசாங்கத்தோட காதுக்கு எட்டாம இருக்குமா? அப்படி எட்டின பிறகு அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்காம இருக்குமா? ஆனா பராங்குசத்துக்கு இப்ப ஏற்பட்டிருந்த துணிச்சல் அரசாங்க நடவடிக்கைகளை கூட பூன்னு தள்ளுற மாதிரி தான் இருந்தது. என்ன பிரமாதமா நடவடிக்கை எடுத்துட போறாங்க? ப்ராசிக்யூட் பண்ணி வழக்கு நடத்த ஒரு நாள் அவங்களுக்கு தைரியம் வரப்போறதில்ல. அப்படி பண்ணுனா கவர்மெண்ட்டோட மதிப்பே குறைஞ்சு போயிருமே. அப்படியே நடவடிக்கை எடுத்தாலும் அதிகமா போனா உத்தியோகத்தை விட்டு நீக்கி வைப்பாங்க. போனா போகட்டும், இந்த உத்தியோகம் இனி யாருக்கு வேணும்? இன்னும் 5 வருஷம் இந்த பதவியில இருந்து உழைச்சு அதுக்கு பிறகு கிடைக்க போற லாபம் தான் என்ன? அதுக்கு முன்னால 10 லட்சம் ரூபாயோட இப்பவே நம்ம வேலையை விட்டு விலகிக்கலாமே. 10 லட்சத்துக்கு இன்னும் 50,000 தான் பாக்கி இருக்கு. இப்படி நினைச்சுக்கிட்ட மிஸ்டர் பராங்குசத்துக்கு மறுபடியும் கொட்டாவி வந்தது. அப்போ அவர் திடுக்கிடுற மாதிரி ஒரு குரல் கேட்டுது. யாரோட குரல் இது அப்படின்னு அதிர்ச்சியோட நிமிர்ந்து பார்த்தார் பராங்குசம். எதிர சுவர் ஓரத்துல ஒரு கருத்த உருவம் நின்னுகிட்டு இருந்தது. சொல்ல முடியாத பீதியினால பராங்குசத்தோட நாக்கு மேல் அன்னத்துல ஒட்டிக்கிருச்சு. தட்டு தடுமாறி, நீ யாரு அப்படின்னு கேட்டாரு. நான் மேல இருந்து உத்தரவு கொண்டு வந்திருக்கேன், உம்மை கையோட அழைச்சிக்கிட்டு வரும்படி கட்டளை அப்படின்னு சொல்லிச்சு அந்த குரல். மேல இருந்து உத்தரவு வருங்கிறது பராங்குசம் எதிர்பார்த்ததுதான். ஆனா நள்ளிரவுல இப்படி ஒரு சமயத்துல திடீர்னு உத்தரவு வரும்னு அவர் எதிர்பார்க்கல. பராங்குசத்தோட மார்பு தட தடன்னு அடிக்க ஆரம்பிச்சுது. ஏன் தாமதம், உடனே கிளம்பும் அப்படின்னு சொல்லிச்சு அந்த குரல். பராங்குசம் தணிஞ்ச குரல்ல, எனக்கு இப்போ வர சௌகரியம் இல்லை அப்படின்னு சொன்னாரு. உம்முடைய சௌகரியத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, எனக்கு வந்த உத்தரவு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிச்சு அந்த குரல். பாராங்குசத்துக்கு ஆரம்பத்தில் ஏற்பட்டிருந்த பீதி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது. வர வர துணிச்சலும் ஏற்பட்டது. அவரு உறுதியான குரல்ல, இந்த ஃபைல் கட்டுகள் எல்லாம் நான் கையெழுத்து போட்டு ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த குரல், நீர் போட வேண்டியதில்ல, உமக்கு பதிலா வரப்போறவரு போட்டுக்குவாரு அப்படின்னு சொல்லுச்சு. எனக்கு முக்கியமான சொந்த வேலைகள் சிலது இருக்கு அப்படின்னு சொன்னாரு பராங்குசம். இனிமே உமக்கு எந்த சொந்த ஜோலியும் கிடையாது அப்படின்னு சொல்லிச்சு அந்த குரல். அப்போ பராங்குசத்தோட மனசுல ஒரு எண்ணம் தோணுச்சு. மேஜர் டிராயரை திறந்து ஒரு கத்த 100 ரூபாய் நோட்டுகளை அவர் கையில எடுத்தாரு. இதோ இதுல 10,000 ரூபாய் இருக்கு, திரும்பி போய் நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லிரும் அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த குரல், முடியாது, லஞ்சம் எல்லாம் உங்களோடையே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுச்சு. சரி, 10,000 வேண்டான்னா நான் 20,000 தர்றேன் அப்படின்னு சொன்னாரு மிஸ்டர் பராங்குசம். பணத்தை பத்தியே பேச வேண்டாம் அப்படின்னு அழுத்தமா சொல்லிச்சு அந்த குரல். இந்த டிராயர்ல 50,000 ரூபாய் இருக்கு, அத்தனையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு பராங்குசம். நான் லஞ்சம் வாங்குறது கிடையாது, நீர் உடனே கிளம்பும் அப்படின்னு சொல்லிச்சு அந்த குரல். பராங்குசம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, என் பிள்ளைய பார்த்து பேசிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் முடியாது, நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு அந்த குரல். ஒரு அரை மணி நேரம் கொடுக்க முடியாதா? மேல் மாடிக்கு போய் என் கடைக்குட்டி குழந்தைய ஒரு தடவை கண்ணால பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு பராங்குசம். அதை கேட்டு அந்த கருப்பு உருவத்தோட குரல், குழந்தையா, நீர் இதுவரைக்கும் பண்ணியிருக்கிற அக்கிரமங்களால இன்னைக்கு இந்த ஜில்லால 20,000 குழந்தைகள் பட்டினியா கிடக்குது அப்படின்னு சொல்லுச்சு. உடனே பராங்குசம் இன்னும் தணிஞ்ச குரல்ல, இந்த 50,000 கொடுத்து கூடவே 2 லட்சம் ரூபாய்க்கு செக்கும் தர்றேன், எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாரு. அதெல்லாம் முடியாது, ஒரு நிமிஷம் கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சு அந்த குரல். அப்படின்னா இந்தாரும் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் பராங்குசம் சடக்குன்னு மேஜையோட இன்னொரு டிராயரை திறந்தாரு. அதுல இருந்து ஒரு கைத்துப்பாக்கியை எடுத்து எதிர நீட்டினாரு. துப்பாக்கியை நீட்டிக்கிட்டே, இப்போ என்ன சொல்ல போறீரு அப்படின்னு சொல்லி பராங்குசம் பயங்கரமா சிரிச்சாரு. அவரோட சிரிப்போட எதிரொலியை போலவே அந்த கருத்த உருவமும் சிரிச்சுது. அடுத்த வினாடி மிஸ்டர் பராங்குசம் மேஜை மேல சாஞ்சாரு. அவரோட உயிர் தன்னோட இறுதி பயணத்தை தொடங்குச்சு. 2 நாட்களுக்கு அப்புறம் பத்திரிகையில ஒரு செய்தி பிரசுரமாச்சு. கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று இரவு ஜில்லா கலெக்டர் மிஸ்டர் பராங்குசம் ICS திடீரென்று மாரடைப்பால் காலமானார் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி.
மிஸ்டர் பராங்குசத்துக்கு மேலே லஞ்ச புகார் அதிகமாக இருந்த காரணத்தால் மாகாண அரசாங்கம் அவர் மேலே ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருந்தாங்க. அவரை உத்தியோகத்திலிருந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உத்தரவு கையெழுத்து கூட ஆயிருச்சான். மிஸ்டர் பராங்குசத்தோட அகால மரணத்தை முன்னிட்டு அந்த நடவடிக்கைகள் எல்லாம் வாபஸ் வாங்கப்பட்டது அப்படிங்கிற தகவலும் வந்தது. மேற்படி சம்பவம் நடந்து ஒரு வாரத்துக்கு பிறகு ஜில்லா கலெக்டர் பங்களால புதிய கலெக்டர் வரப்போறதை முன்னிட்டு சுண்ணாம்பு அடித்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டஃபேதார் சின்ன கேசவலு இன்னொருத்தன் கூட கலெக்டரோட ஆஃபீஸ் அறையை சுத்தம் பண்ண வந்தான். அவன் கூட வந்திருந்த முத்தப்பன் அதிர்ச்சியோட அங்கிருந்து ஒரு சுவரை சுட்டி காட்டினான். உடனே 2 பேரும் பக்கத்தில் போய் பார்த்தாங்க. ரவிவர்மா படத்தில் சத்யவானுடைய உயிரை கொண்டு போகிறதுக்காக ஒரு புகை உருவம் வருமே, அந்த மாதிரியான ஒரு உருவம் அந்த சுவரில் தெரிஞ்சுது. அதை பார்த்து டஃபேதார் சின்ன கேசவலு சொன்னான், தம்பி, நம்ம கலெக்டர் ஐயா சாகிறதுக்கு முன்னால் ஒரு நாள் இந்த இடத்துல ஒரு ஹரிக்கேன் லாந்தர் வச்சுருந்தோம். அதுல இருந்து ஒரே அடியாக புகை அடிச்சுது. கலெக்டர் ஐயா என்னை கூப்பிட்டு லாந்தரை எடுத்து வெளியே வையின்னு சொன்னார். நான் தான் போய் அதை எடுத்துக்கிட்டு வந்து வெளியே வச்சு அணைச்சேன். அந்த லாந்தரோட புகை தான் இப்படி யமனை போல சுவரில் படிஞ்சிருந்திருக்கு அப்படின்னு சொன்னான். அப்படியா, ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொன்னான் முத்தப்பன். இதுல வேடிக்கையை கேளு. அன்னைக்கு ராத்திரி தான் இந்த ரூம்லையே பழைய கலெக்டர் ஐயா மாரடைப்பால செத்து போனாரு அப்படின்னு சொன்னான். அந்த புகை உருவத்துக்கும் கலெக்டர் ஐயா மாரடைப்பால செத்து போனதுக்கும் என்ன சம்பந்தம்னு டஃபேதார் கேசவனுக்கு புரியல. ஆமா, 6 மாசத்துல 15,000 சம்பாதிச்ச அவனுக்கு இந்த உலகமே இப்போ ஒரு வேடிக்கையாத்தான் தெரிஞ்சுது. கதை முடிவடைந்தது. இந்த கதையோட ஆரம்பத்தில் இந்த கதையை படித்து முடித்த பிறகு நம்ம அடிக்கடி கேட்கிற ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வரும்னு சொன்னேன். அந்த பழமொழி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.